Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? போன வீடியோல நம்ம பேட்சஸ்ல எப்படி வந்து வேஸ்ட் பண்ணாம பின் ஃபிக்ஸ் பண்ணனும்னு பார்த்தோம். சோ இந்த வீடியோல இந்த பேட்சை வச்சு எப்படி கிராண்டான ஒரு saree pin ரெடி பண்ண போறோம்ன்றத தான் பார்க்க போறோம். சோ இந்த மாதிரி ஒரு cloth எடுத்துக்கோங்க. அந்த saree pin பிரிச்சிட்டு தேவையான அளவு cloth மட்டும் கட் பண்ணிட்டு வெச்சுக்கலாம். சோ இப்போ இத வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. டைட்டா grip-ஆ பிடிச்சி ஃபோல்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம அந்த பேட்சோட பின் பக்கத்தை இது கூட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் சூப்பரா இந்த பேட்ச் வந்து ரெடி ஆயிடும். இப்போ இந்த பேட்ச் வந்து பார்க்கிறதுக்கு ஒரு saree pin plain-ஆ இருக்கறப்பல இருக்கும். சோ இப்போ வந்து இது ரெடி ஆயிடுச்சு இந்த பேஸ். இப்போ வந்து இதுக்கு தேவையானது அடுத்து என்னன்னு பார்த்தா நம்ம பின்னாடி வந்து பின் எல்லாம் கரெக்ட்டா இருக்குதான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம ஸ்டோன் வச்ச ஒரு saree pin ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான ஸ்டோன்ஸ் ஃபேப்ரிக்கும் எடுத்துக்கலாம். இப்போ நடு சென்டர்ல கொஞ்சம் நிறையவே கம் தடவிக்கோங்க. ஏன்னா பெரிய ஸ்டோன்ஸ்க்கு வந்து எப்பவுமே கொஞ்சம் நிறைய அப்ளை பண்ணாதான் நல்லா வந்து grip-ஆ பிடிக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம குந்தன் ஸ்டோன்ஸ்லேயே வந்து ரவுண்ட் சைஸ் சின்னதாக இருக்குங்க. ஸோ அந்த இதை எடுத்து ஒரு ரவுண்டு ஒட்டிக்கலாம். அதுக்கு அடுத்த லேயர் வந்து ஒரு க்ரீன் ஸ்டோன்ஸு அதையும் ஒட்டிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து டைமண்ட் ஸ்டோன் ஒட்டுறதுக்குன்னு ஒரு ஃப்ரேம் வருங்க. அதையும் வந்து அடுத்த லேயரில் ஒட்டிக்கலாம். அதுக்கு அடுத்த லேயர் பார்த்திங்கன்னா பிக்கர் குந்தன் ஷேப்பில் குந்தன் ஸ்டோன்ஸ் திலகம் ஷேப்பில் இருக்கிற குந்தன் ஸ்டோன்ஸ் இருக்குது. ஸோ அதையும் ஒட்டினதுக்கப்புறம் இந்த ஒட்டுற ப்ராசஸ் ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிடும். இதை ஒரு 3 இல்லை 4 மணி நேரம் போல் நல்லா காய விட்டுடுங்க. காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அட்டகாசமான ஒரு saree pin ரெடி ஆயிடுச்சுங்க. இது saree pin-ஆக மட்டும் யூஸ் பண்ண முடியாதுங்க. நம்ம என்ன மாதிரி மாடல் வேணுமோ ஈவன் ஃப்ராக்குக்கு நடுவில் டிசைன் வேணும்னா அந்த பின் குத்திக்கலாம். இல்லையா ஷாலுக்கு பின் போடணுமா அதை குத்திக்கலாம். saree pin-ஆ மட்டுமே இது யூஸ் கிடையாதுங்க. இது மல்டி பர்பஸ் பின்னு தான். ஈவன் நீங்கள் லப்பர் பேண்டில் கூட இதை வந்து டை பண்ணிவிட்டு நல்ல சூப்பரான ஒரு லப்பர் பேண்டோட ப்ரௌச் ஆட்டம் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் வந்து நீங்கள் எதில் வேணால் அதாவது தலையில் கிளிப்பு இல்லை பில்லை அந்த மாதிரி கூட இது மல்டி பர்பஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ஃபங்க்ஷன் வந்து எக்கச்சக்கமாக இருக்குதுங்க. நம்ம எப்படி யோசிக்கிறோம் நம்மளோட க்ரியேட்டிவிட்டி பொறுத்து தான் எல்லாமே வந்து டிசைட் ஆகுது. சரிங்களா? ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் இந்த மாதிரி பண்ணணும்னு ஆசை இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் ஒரு ஐடியாவுக்காக தான் இந்த வீடியோவை நான் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது வேணும்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட அப்ரிசியேஷன் தான் எங்களோட வளர்ச்சிக்கான முதல் படி. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டேக் கேர். பாய். கீப் வாட்சிங் மை சேனல்.